ஹாய். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் மிகவும் பிடித்தமான மட்டன் பிரியாணி குக்கரில் அடிப்பிடிக்காமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். மட்டன் 1/2 கிலோ. 1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். எந்த ரைஸாக இருந்தாலும் ஈக்குவலாக எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, கரம் மசாலா, சில்லி பவுடர், பிரியாணி மசாலா, தயிர், 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, பச்சை மிளகாய் 4. முதல்ல நம்ம அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் மட்டனை நல்லா சுத்தம் செஞ்சு அதை சேர்த்துக்கிட்டு அது கூட ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இதை கடைசியில் பிரியாணிக்கு தண்ணி ஊற்றும்போது இதையும் சேர்த்து ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்கும். விசில் வந்துடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். ரொம்ப குழையவும் விட்டுறக்கூடாது. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கூட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கறதுனால பிரியாணியில் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். 2 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ நெய் உருகுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸை இதில் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இது கூட நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும். கோல்டன் ப்ரௌனில் வந்தால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். பாருங்கள், இப்போ இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா அடி பிடிக்காது. ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வைக்கும் போதும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட புதினா சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கேன் நான். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த இலைங்கெல்லாம் நல்லா வதங்கணும். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாகணும். அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும்ல, அந்த அளவுக்கு வரணும். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மிளகாய்த்தூள் ஸ்மெல் நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்.
பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்ச மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்படி மட்டன் போட்டு கலந்ததுனால நல்லா இதோட ஜூஸும் இதில் இறங்கிடும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கறதுனால மட்டன் நல்லா சாஃப்ட் ஆகும். இப்போ இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம வேக வச்சோம்ல அந்த மட்டன் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன். இன்றைக்கி நான் 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். ஸோ 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ மட்டன் நல்லா கொதிச்சிடுச்சு. தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நல்லா வடிச்சிட்டு இந்த அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா சாதம் குழஞ்சிடும். இப்போ லைட்டாக இதை கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் பண்ணாதீங்க, அரிசி உடைஞ்சிடும். லைட்டாக பண்ணி விடுங்க. இப்போது இது மேலே நான் லேசாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதை மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ரெஷர் எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? வாவ், ஆஹா, சூப்பராக இருக்குல்ல. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கா. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பிரியாணி. நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா அந்த ஸ்மெல்லெல்லாம் சூப்பராக இருக்குங்க. நம்ம நெய்யெல்லாம் போட்டதுனால அதோடய ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மட்டனும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதை ஒரு பிளேட்டில் போட்டோம். சுட சுட பிரியாணி, ஒரு முட்டை, ரைத்தா, போதுங்க. சூப்பராக சாப்பிட்டுடலாம். செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.